தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராகி வருகிறது என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதில் எவ்வளவு இடங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் போன்ற முக்கிய கேள்விகள் உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளில் சிபிஎம் போட்டிட்டாங்க, இப்போ எவ்வளவு இடங்களை கேட்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க? திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக கூட்டணி கட்சிகள் காத்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய உத்தேசிய பட்டியலை தயாரித்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மற்றும் திமுக கூட்டணி தலைமையிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட பட்டியலை தங்களுடைய நிர்வாகிகள் கிட்ட கேட்டு அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா கடந்த முறை 6 தொகுதிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில போட்டியிட்டது. அதுல 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. குறிப்பா கடந்த முறை கோவில்பட்டி, திருப்பரங்குன்றம், அரூர், திண்டுக்கல், கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு கீழ்வேலூர் மற்றும் கந்தர்வக்கோட்டையில வெற்றி பெற்றது. இந்த முறை தற்போது ஒரு 15 தொகுதிகளுடைய உத்தேச பட்டியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாரித்திருக்கிறது. இதுல குறிப்பா சென்னையில ஒரு தொகுதியில போட்டியிடணும், திமுக கூட்டணி தலைமையிடம் சென்னையில தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்னு முனைப்பு காட்டி வருது. குறிப்பா சென்னையில எடுத்துக்கிட்டா மதுரவாயில் அல்லது பெரம்பூர் தொகுதியை கேட்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு இருக்கு. அதே போல தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் மற்றும் கந்தர்வக்கோட்டை தொகுதியை மீண்டும் கேட்டு பெறவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டிருக்கு. அதே போல கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு அல்லது கிள்ளியூர் என 2 தொகுதிகள்ல ஒன்று, அது ஏற்கனவே இப்போ காங்கிரஸ் கிட்ட இருக்கு, இருந்தாலும் அந்த 2 தொகுதிகள்ல ஒன்றை கேட்டு பெறணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை வலியுறுத்திட்டு இருக்காங்க. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதியை கேட்டு பெறணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செஞ்சிருக்கு. மேலும் மார்க்சிஸ்ட் பலமா இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துல ஒரு தொகுதியை பெறணும். குறிப்பா திருப்பூர் வடக்கு அல்லது தெற்கு. அதே போல கோவையும் தொழில் நகரம் இருக்கக்கூடிய, அங்கேயும் தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பதால கோவையில ஒரு தொகுதி. அதே போல மதுரை மேற்கு அல்லது திருப்பரங்குன்றம், கடந்த முறை திருப்பரங்குன்றம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில மதுரை மேற்கு அல்லது திருப்பரங்குன்றம், நன்னிலம், திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது தயாரித்து வருகிறது. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைத்த பிறகு திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை இறுதி செய்யவும் தயாராயிட்டு வராங்க. குறிப்பா கடந்த முறை 6 தொகுதிகளை கேட்டு பெற்ற நிலையில இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு வருது. அபிநயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு இடங்களை கேட்டு பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.